ஹாய் ஹலோ வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னா, தொப்பையை குறைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை எப்படி உங்களுக்கு உதவுது என்பதை பார்த்தா நாங்க பேச போறோம். இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா, முருங்கைக்கீரையில தயாரிக்கப்பட்ட எத்தனையோ மருந்து வகைகள், உதாரணமா டேப்லெட்டா கூட இன்றைக்கு சந்தையில நாங்க வாங்கக்கூடியதா இருக்குது. சோ அவ்வளவு தூரம் இந்த முருங்கைக்கீரையில சத்து அதிக அளவுல இருக்குது. சோ இந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்துறதால எங்களுக்கு என்னென்ன நன்மை ஏற்படுதுன்னு சொன்னா, உதாரணம் பார்த்தோம்னா பிபி பேஷன்ஸ், அதோட சுகர் பேஷன்ஸ், கொலஸ்ட்ரால் பேஷன்ஸ், இவங்களுக்கு முக்கியமா இந்த நோய் நிவாரணியா இருக்குது. அதுலயும் பார்த்தோம்னு சொன்னா, சுகர் பேஷன்ஸுக்கு ரைபோஃபிளாவின் என்ற பதார்த்தம் இந்த முருங்கைக்கீரையில இருக்கிறதால சுகர் பேஷன்ஸுக்கு மிகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒன்றா இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா, செரிமான பிரச்சனையை நீக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை எங்களுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம கால்சியத்தின் அளவு இந்த முருங்கைக்கீரையில அதிக அளவு இருக்கிறதோட தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒன்றா தான் இருக்குது. இந்த கொழுப்பை எரிக்கிறதுக்கு முக்கியமா பயன்படுத்தப்படுற இந்த முருங்கைக்கீரையை எப்படி நாங்க இலகு வழியில பயன்படுத்தலாம் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். இப்படி அதிக அளவு சத்துள்ள இந்த முருங்கைக்கீரையை எப்படி நாங்க பயன்படுத்தணும்னு சொன்னா, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கழுவுங்க. கழுவின அப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து அதுக்குள்ள இந்த முருங்கைக்கீரையை போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச அப்புறம் அதுல வாரத 2 பகுதியா பிரிச்சு வைங்க. 2 பகுதியா பிரிச்சு வச்சுட்டு காலையிலயோ சரி இல்லாட்டி இரவிலையோ சரி, அதாவது சாப்பாட்டுக்கு முன்னரும் குடிக்கலாம், சாப்பாட்டுக்கு பின்னரும் குடிக்கலாம். சோ இந்த எடுத்து வச்ச தண்ணிய, அதாவது ஜூஸ் எடுத்து இப்ப நீங்க நாளைக்கு காலையில குடிக்க போறீங்கன்னு சொன்னா, காலையில எழும்பி அதை நீங்க சாதாரணமா நீங்க டீ அல்லது காஃபி சூடாக்கு அந்த சூட்ல வச்சு போட்டு சூடாக்கிட்டு அதுக்குள்ள 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறும் கொஞ்சம் உப்புத்தூளும் போடுங்க. உப்புத்தூளும் போட்ட அப்புறம் அதை நீங்க நல்லா கலக்கிட்டு குடியுங்க. இது குடிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட சுமைப்பாட்டு பிரச்சனை இருக்காது. அதோட உங்களுக்கு பசிக்கிற தன்மையும் குறைவு. ஏண்டா இதுல அதிகளவான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க சாதாரணமா பயன்படுத்துற காய்கறிகளை விட இந்த முருங்கைக்கீரையில அதிகளவான சத்து இருக்கிறதா எங்க டாக்டர் சொல்லி வராங்க. சோ இது முக்கியமா கொழுப்பை எரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய நோய் நிவாரணியா இந்த முருங்கைக்கீரையை உங்களுக்கு நாங்க சஜஸ்ட் பண்றோம். இப்ப நீங்க தொடர்ந்து நீங்க இதை செய்து வந்தீங்கன்னு சொன்னா உங்களோட உடல் எடை வெகு சீக்கிரத்துல குறைவதையோட இதுல முக்கியமா பார்த்தோம்னா கால்சியத்தின் அளவு, உதாரணமா பாலை விட 40% அதிக அளவு கால்சியம் இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. சோ இதை நீங்க தினமும் நீங்க செய்து வந்தீங்கன்னு சொன்னா கால்சிய பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடக்கூடிய நிலைமை உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை ஏற்படுத்தி தரும். சோ இந்த இயற்கையாக வர முருங்கைக்கீரையை நாங்க மிகவும் சிறப்பா நாங்க பயன்படுத்தி வந்தோம்னு சொன்னோம்னா எங்களுக்கு உடல் இடையில இருந்தும் சரி, ஏனைய நோய் நிவாரணியில இருந்தும் சரி நாங்க விடுபடலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.